நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு தொடங்குனதுலேருந்து இப்போ ஒரு முடியிற நம்ம ஒரு தருவாயில் வந்து நிற்கிறோம். எத்தனையோ காரியத்தில் கர்த்தர் நம்மளோடு இருந்ததுனால தான் இந்த மதில்களையும் இந்த போராட்டத்தையும் கர்த்தர் நம்மளை தாண்டி வர கிருபை செஞ்சார். நம்ம சாட்சியாக அநேக கண்களுக்கு முன்பாக நம்மளை கர்த்தர் நிப்பாட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வருஷத்தின் முதல் தொடங்கும் போகும்போது சாட்சி இல்லாமல் தொடங்கியிருக்கலாம். இந்த காரியம் நடக்கலை, மற்றவங்க முன்பாக நான் இந்த காரியத்தில் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று தொடங்கியிருக்கலாம் நம்ம வாழ்க்கை. ஆனாலும் நம்ம கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் இந்த வருஷத்தின் முடியும் தருவாயில் நிச்சயம் அந்த காரியத்தை நமக்கு ஒழுங்குபடுத்தி அற்புதமாக நடத்தி கொடுப்பார். எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடந்திருக்கும், நமக்கு மட்டும் ஏன் நடக்கலையே என்று நம்ம கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஆனாலும் அவர் தீர்மானம் ஒன்று திட்டம்னு ஒன்று வைத்திருப்பார். நிச்சயம் குறிக்கப்பட்ட நேரத்தில் அது நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க? அல்லேலூயா.